ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அண்ணாவோட வெட்டிங் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ணாவோட வெட்டிங் வந்து ஃபெப்ரவரியிலேயே முடிஞ்சு. ஸோ நான் இப்போ தான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக நாங்கள் கோயம்புத்தூர் வந்து பழனி வந்துட்டோம். அடுத்த நாள் வந்துட்டு முகூர்த்தக்கால் போடுற ஃபங்க்ஷன் இருந்தது. ஐயர் வந்துட்டு பிரம்ம முகூர்த்தமில் வந்து டைம் குறித்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்காக யாருமே நைட் வீடியோடே தூங்கலை. அந்த ஃபங்க்ஷனுக்காக எல்லாரும் கிளம்பணும் அப்படின்ட்டு ப்ரிப்ரேஷன் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த டைம்குள்ளே நாங்கள் கரெக்டாக முகூர்த்தக்கால் போட்டுட்டோம். சிறப்பாக முடிஞ்சது. அன்னைக்கே வந்துட்டு தாய் மாமா வந்து நலங்கு வச்சாங்க. அதுக்கடுத்து மஞ்சப்பொடி இடிக்கிற ஃபங்க்ஷன். மஞ்சப்பொடி இடிக்கிற ஃபங்க்ஷன் வந்து எங்க கல்யாணத்துல அது ஒரு சடங்கு. ஸோ அது வந்து மாப்பிள்ளையோட சிஸ்டர்ஸ் தான் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதனால நானும் எங்க அக்காவும் அந்த உரல் எடுத்து குத்த முடியாம நாங்க பண்ணிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. அது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு. இதுவரைக்கும் நாங்க இந்த மாதிரிலாம் பார்த்ததும் இல்ல, பண்ணதும் இல்ல. எங்க அத்தை வந்துட்டு நாங்க எப்படி பண்றோம் அப்படின்னு உன்னிப்பா கவனிச்சுட்டு இருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அடுத்த நாள் வந்துட்டு பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே. ஸோ அன்னைக்கு சரி சிஸ்டர்ஸ் வந்து நலங்கு வச்சிடலாம் அப்படின்ட்டு நானும் எங்க அக்காவும் பண்ணிட்டு இருந்தோம். எங்க அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு மலேசியா போயிட்டாரு. ஸோ அவர்னால இதுல கலந்துக்க முடியல. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் வந்துட்டு பண்ணோம். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேங்கிறதுனால என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சாக்லேட், மல்லிப்பூ, ரோஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவரு கோயம்புத்தூர் கிளம்பிட்டாரு. நாங்கள் கல்யாணத்தன்னைக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம் அந்த டேவே. ஸோ அண்ணாவோட வெட்டிங் சீஸ் தான் இனி வரப்போகுது. ஸோ பார்க்கலாம் காய்ஸ். பாய்.